கிருபையாய் எங்களை வழி நடத்தினவர், கிருபையாய் எங்களை வழி நடத்தினவர், தயவாய் எங்களை வழி நடத்துகிறவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் ரட்சகரே உமக்கு நன்றி, நன்றி ஆவியானவரே. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிறைத்து எங்களை வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை தந்து ஆண்டவரே எங்களுக்கு ஜீவன் தந்தீரே, உமக்கு நன்றி ஐயா. அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே,
எங்கள் மகிமையின் தேவனே, உமக்கு நன்றி 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 ஆவியானவரே. ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. என் ரட்சகரே, உமக்கு நன்றி 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 அப்பா. ஹalleluya. என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் சோத்திரம். உயர்த்தி சொல்லுவோமா? என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் சோத்திரம். ஆமென். என் இயேசு ராஜாவுக்கே ஆமென் என்னாலும் சோத்திரம். ஆமென். என்னோடு வாழ்பவர்க்கே ஆமென் என்னாலும் சோத்திரம். எல்லாரும் உயர்த்தி மீண்டு சொல்லுவோமா? என் இயேசு ராஜாவுக்கே ஆமென் என்னாலும் சோத்திரம். ஆமென். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் சோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லாரும் உயர்த்தியாமே ஹalleluya 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 ஹalleluya. தேவ பிரசன்னா 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 தேவ பிரசன்னா. ஹalleluya ஆமென் ஹalleluya ஆமென் ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே, உம்முடைய மகிமையினால ஆண்டவரே, உம்முடைய பலத்தினால ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினால உம்முடைய வல்லமையினால எங்களை நிரப்பி எங்களை இந்த நாளில் வழி நடத்துங்கன்னு சொல்லி ஹalleluya. உம்முடைய அபிஷேக தைலங்களும் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னமும் ஆண்டவரே எங்களை நிறைத்து எங்களை வழி நடத்தட்டும்னு சொல்லி ஹalleluya ஹalleluya
என் இயேசு ராஜாவுக்கு ஆண்டவரே இந்த காலை வேளையில் ஆண்டவரே கோடானு கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்தி தகப்பனே அந்த நல்ல தேவனுக்கு நன்றியோடு கூட ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உள்ளங்கள் துதிக்கட்டும் ஆண்டவரே, உள்ளங்கள் துதிக்கட்டும் தகப்பனே. எனக்காய் 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 யாவையும் செய்து முடித்தவர், என்னையும் அதிகமாய் நேசித்தவர், என்னையும் அதிகமாய் ஆசீர்வதிக்கும்படியாக, என்னை பலப்படுத்தும்படியாக, எனக்கு உதவி செய்யும்படியாக என்னை தேடி வந்தவரே. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே இயேசுவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் தகப்பனே ஹல்லேலூயா. உம்முடைய சமாதானமும் உம்முடைய சந்தோஷமும் ஐயா எங்களுக்குள்ள நிறைவாய் தங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஐயா ஆண்டவரே உம்முடைய சமாதானமும் உம்முடைய சந்தோஷமும் தகப்பனே எங்களுக்குள்ள நிறைவாய் தங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஓ ஹல்லேலூயா. உம்முடைய திருமுகத்தை நோக்கி தகப்பனே எல்லாவற்றிலும் மேலான உம்முடைய நாமத்தை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரட்சகரே ஹல்லேலூயா. இயேசுவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமோ பிரியமோ உண்டாகட்டும். கரங்களை தட்டி பாடுமா. இந்த பூமியிலே சமாதானமோ பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க 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 உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை. ஆமென். தெய்வத்துக்கே மகிமை. ஆமென். தேவனுக்கே மகிமை. ஆமென். தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் மக்கே மகிமை. ஆமென். என்னை தேடி வந்து மீட்டவரே
மகிமை. எம்மை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஹல்லேலூயா. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களிகூரட்டு. ஆமென். ஹல்லேலூயா. உம்மை தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களிகூரட்டு. ஆமென். இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. உயர்த்தி ஹல்லேலூயா. இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஐயா வாழ்க வாழ்க, இயேசுவே நீர் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உங்க நாமம் வாழ்கவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இங்கு பாடுகிற நாங்கள் ஆண்டவரே, உம்மை பார்க்கிற நாங்கள் ஆண்டவரே, உம்மை தேடி வந்திருக்கிற நாங்களும் தகப்பனே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தும்படியாய். ஹல்லேலூயா. எங்கள் இரட்சகரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் எங்களுக்கு நல்லவராய் இருப்பதினால, நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருப்பதினால, இம்மட்டும் எங்களை வழி நடத்தினவர், இனிமேல் எங்களை வழி நடத்துவீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பின் நாமத்தை உயர்த்தி சொல்லுமா? இம்மட்டும் எங்களை வழி நடத்தினவர், ஆமென், இனிமேலும் எங்களை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. நீர் நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை உயர்த்தி ஆண்டவர் இந்த கால வேளையிலும் நீர் எங்களுக்கு நல்லவர் மாத்திரமல்ல ஐயா, நீர் எங்களுக்கு போதுமானவராயிருக்கிறீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த இயேசு என்னும் நாமம் எங்களுக்கு அற்புதங்களை செய்ய வல்லது. ஆமென். அந்த இயேசு என்னும் நாமம் எங்களை வழி நடத்த அவர் போதுமானவர். ஹல்லேலூயா. அந்த நல்ல தேவனை நம்பி தகப்பனே, நீர் எங்களுக்கு நல்லவராய், எங்கள் வாழ்நாள் முழுவதும் நீர் எங்களுக்கு நல்லவராய். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். உயர்த்தியாமே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். ஆமென். அவர் என்றென்றும் மாறாதவர். குருடாரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடாரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. ஆமென். குருடாரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடாரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். ஆமென். அவர் என்றென்றும் மாறாதவர். கரங்களை தட்டி ஆமென். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். ஆமென். அவர் என்றென்றும்
நடத்தினார். அவர் வல்லவர் வல்லவரே. ஆமென். இனிமேலும் நம்மை நடத்துவார். அவர் நல்லவர் நல்லவரே. ஆமென். இம்மட்டும் நம்மை நடத்தினார். அவர் நல்லவர் நல்லவரே. ஆமென். இனிமேலும் நம்மை நடத்துவார். அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அவர் நல்லவர் சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாத. ஆமென். அவர் என்றென்றும் மாறாதவர். ஆமென். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இம்மட்டும் எங்களை வழி நடத்தினவர், அவர் இனிமேலும் எங்களை வழி நடத்துவார். அவர் வல்லவர். என் இயேசு அவர் வல்லவர். என் இயேசு எனக்கு போதுமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலவேளையிலும் தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவர் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த ஆராதனுடைய ஆசீர்வாதத்திற்காக ஒரு சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கலாம். எங்களை தேடி வந்த தெய்வமே துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஐயா. எங்களுக்காக யாவை செய்து முடித்தவரை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனையுமே நாங்கள் சோதரிக்கிறோம் ஐயா. இந்த பூமியில சுவாமி எங்களுக்காக நீர் பிறந்தீர் ஐயா. எங்களுடைய பாடுகளை நீர் ஏற்றுக்கொண்டீர் ஐயா. எங்களுடைய துக்கங்களை சுமந்தீர் ஐயா. ஐயா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை பாவங்களை நீக்கி எங்களை ரத்த எங்கள் தேவாதி தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மகிமையான ஆராதனை உடைய கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம்ப்பா. மாம்சமான யாவரும் என்னிடத்திலே ஓடி வருவார்கள் என்று சொன்னீர் ஐயா. மாம்சமான யாவரும் இடத்திலே ஓடி வரும்படியாக நீர் உதவி செய்தபடினால் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என் தேவன் நல்லவர். எங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றின எங்கள் ராஜாவே மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஐயா இந்த பிறப்பின் நாளை நாங்கள் ஆராதனையாக நாங்கள் கொண்டாட வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் ஐயா. உம்மை நாங்கள் பாட வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம் ஐயா. எங்களை காண்கிறவர்கள் காண வேண்டுமாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே செய்து இந்த மகிமையின் ஆராதனையை நீ மகிமையாய் நடத்தி கொடுக்கும்படியாக இந்த கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவன் நல்லவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர் என்று சொன்ன தேவன் நீர் வாக்கு மாறாதவராக இருக்கிறபடியா நமக்கு நன்றிப்பா. தேவாதி தேவனுக்கு நாங்கள் துதி கன மகிமை யாவையும் ஏறெடுக்கிறோம் ஐயா. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. துதி கன மகிமையாவும் மக்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஐயா. உங்கள் ஜெபங்களை கேட்ட ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உட்கார்ந்து கொள்வோம், உட்கார்ந்து கொள்வோம். இந்த கால வேளையிலும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெய்வீக ஆராதனை சபையின் சார்பில் உங்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ். இந்த வேளையிலும் நாம் தேவனை மகிமைப்படுத்தி பாடல்களை பாடி நாம் தேவனை கொண்டாட இருக்கிறோம். ஆகவே எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் தேவனை புகழ்ந்து பாடுவோம். மாமன்னன் மானிடரை மீட்க மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார். மாசற்ற மாணிக்கம் மகிமையை துறந்து மண்ணிலே பிறந்தார். நம் மனதிலே பிறந்தார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி எண்ணத்தில், மகிழ்ச்சி மகிழ்ச்சி நம் உள்ளத்தில், மகிழ்ச்சி மகிழ்ச்சி நம் இல்லத்தில், மகிழ்ச்சி மகிழ்ச்சி நம்
மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார். மாசற்ற மாணிக்கம் மகிமையை துறந்து மண்ணிலே பிறந்தார். நம் மனதிலே பிறந்தார். சிறுமையானவரே, எளிமையானவரே, தனிமையானவரே, கைவிடப்பட்டவரே, உங்கள் வெள்ளியான இயேசு பெத்லகேமில் பிறந்திருக்கிறார். உங்கள் வெள்ளியான இயேசு பெத்லகேமில் பிறந்திருக்கிறார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி நம் எண்ணத்தில், மகிழ்ச்சி மகிழ்ச்சி நம் உள்ளத்தில், மகிழ்ச்சி மகிழ்ச்சி நம் இல்லத்தில், மகிழ்ச்சி மகிழ்ச்சி நம் வாழ்க்கையில். மாமன்னன் மானிடரை மீட்க மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார். மாசற்ற மாணிக்கம் மகிமையை துறந்து மண்ணிலே பிறந்தார். மனதிலே பிறந்தார். துயரப்படுபவரே, துன்பப்படுபவரே, கவலைப்படுபவரே, கண்ணீர் வடிப்பவரே, உங்கள் இரட்சகரான இயேசு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். உங்கள் இரட்சகரான இயேசு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி எண்ணத்தில், மகிழ்ச்சி மகிழ்ச்சி நம் உள்ளத்தில், மகிழ்ச்சி மகிழ்ச்சி நம் இல்லத்தில், மகிழ்ச்சி மகிழ்ச்சி நம் வாழ்க்கையில். மாமன்னன் மானிடரை மீட்க மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார். மாசற்ற மாணிக்கம் மகிமையை துறந்து மண்ணிலே பிறந்தார். நம் மனதிலே பிறந்தார். அல்லேலூயா. நம் கர்த்தர் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். மகிழ்ந்து களி கூறுவோம், அவரை நாம் கொண்டாடுவோம். நம்ம இயேசு சாமி பொறந்துட்டார், நம்மை மீட்க பூமி வந்துட்டார். நம்ம இயேசு சாமி பொறந்துட்டார், நம்மை மீட்க பூமி வந்துட்டார். மனுஷனை போல உருவெடுத்து சிறு மாட்டு குடிலில் பிறந்தவரே. மனுஷனை போல உருவெடுத்து சிறு மாட்டு குடிலில் பிறந்தவரே. ஆடி பாடி கொண்டாடுவோம், நம்ம இயேசு சாமி பண்பாடுவோம். ஆடி பாடி கொண்டாடுவோம், நம்ம இயேசு சாமி பண்பாடுவோம். நம்ம இயேசு சாமி பிறந்துட்டார், நம்மை மீட்க பூமி வந்துட்டார். நம்ம இயேசு சாமி பிறந்துட்டார், நம்மை மீட்க பூமி வந்துட்டாரு. நாளும் நம்மோட உறவாட உயிர் வாழ, வாழும் உயிருக்கு ஒளி கூட்ட வழிகாட்ட. நாளும் நம்மோட உறவாட உயிர் வாழ, வாழும் உயிருக்கு ஒளி கூட்ட வழிகாட்ட. மண்ணில் பூ போல கண்ணின் மணியாக விண்ணின் திருமைந்தன் பிறந்தாரையா. பக்தி உருவாக மரியின் மகனாக இறைவன் நமக்காக பிறந்தாரையா. நம்ம இயேசு சாமி பிறந்துட்டார், நம்மை மீட்க பூமி வந்துட்டார். நம்ம இயேசு சாமி பிறந்துட்டார், நம்மை மீட்க பூமி வந்துட்டாரு. மனுஷனை போல உருவெடுத்து சிறு மாட்டு குடிலில் பிறந்தவரே. மனுஷனை போல உருவெடுத்து சிறு மாட்டு குடிலில் பிறந்தவரே. ஆடி பாடி கொண்டாடுவோம், நம்ம இயேசு சாமி பண்பாடுவோம். ஆடி பாடி கொண்டாடுவோம், நம்ம இயேசு சாமி பண்பாடுவோம். நம்ம இயேசு சாமி பிறந்துட்டார், நம்மை மீட்க பூமி வந்துட்டார். நம்ம இயேசு சாமி பிறந்துட்டார், நம்மை மீட்க பூமி வந்துட்டாரு. அமைதி ஆனந்தம் புவி மேலே கவிப்பாட, உண்மை பேரன்பு மனதெல்லாம் வழிபோட. அமைதி ஆனந்தம் புவி மேலே கவிப்பாட, உண்மை பேரன்பு மனது
வாழ்ந்திட நேர்மை செழித்திட இயேசு நம் உள்ளம் வந்தாரையா. கண்முறையில்லாத நல்முறை அன்போட ஒன்றாய் நாம் எல்லாம் வாழ்வோம் ஐயா. நம்ம இயேசு சாமி பிறந்துட்டார், நம்மை மீட்க பூமி வந்துட்டார். நம்ம இயேசு சாமி பிறந்துட்டார், நம்மை மீட்க பூமி வந்துட்டாரு. மனுஷனை போல உருவெடுத்து சிறு மாட்டு குடிலில் பிறந்தவரே. மனுஷனை போல உருவெடுத்து சிறு மாட்டு குடிலில் பிறந்தவரே. ஆடி பாடி கொண்டாடுவோம் நம்ம இயேசு சாமி பண்பாடுவோம். ஆடி பாடி கொண்டாடுவோம் நம்ம இயேசு சாமி பண்பாடுவோம். நம்ம இயேசு சாமி பிறந்துட்டார், நம்மை மீட்க பூமி வந்துட்டார். நம்ம இயேசு சாமி பிறந்துட்டார், நம்மை மீட்க பூமி வந்துட்டாரு. வாசிக்க தெரிந்து கொண்டதான வேத பகுதி லூக்கா 2வது அதிகாரம் 4 to 14 வசனம் வரைக்கும். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாதிருந்தபடியினாலே பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடைத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடைய தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஆமென். உட்கார்ந்து கொள்ளலாம். இந்த வேளையில் கூட தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிக்க கேட்டோம். இயேசு கிறிஸ்து என்னும் உலக இரட்சகர் பிறந்ததனுடைய ஒரு காரியம் ஏதோ சாதாரண நிகழ்வு அல்ல. வரலாற்றில் அதிகமாய் சொல்லுகிறார்கள் 2000 வருடத்திற்கு முன்பாக அவர் பிறந்தார் என்று சொல்லி. ஆம், இந்த உலகத்திலே மனிதனாக அவர் பிறந்தார் 2000 வருடங்களுக்கு முன்பாக. ஆனால் அவருடைய தோற்றம் என்று வேதத்திலே சொல்லப்பட்ட காரியம், அவர் ஆதி முதல் இந்த வானங்களுக்கும் நீங்கள் பார்க்கிற எல்லா பூமியிலுள்ள சகல விருட்சங்கள் எல்லாவற்றுக்கும் முதலாகவே அறிவியலில் சொல்வார்கள் ஒரு செல் உருவானது, அதிலிருந்து உலகம் தோன்றியது என்று சொல்லி. அந்த ஒரு செல் உருவாகும் முன்னே தேவாதி தேவனுடைய நாமம் இந்த இடத்துல இருந்தது. அதுவே ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இந்த வானங்களுக்கும் இந்த பூமிக்கும் முன்னதாகவே அவர் தம்முடைய பிரசன்னத்தினாலே அவர் நிறைந்திருந்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே அந்த பரலோக தேவனைத்தான் இந்த வேளையிலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த நாளில் வாசித்த அந்த வசனத்தின்படியாக தூதர்கள் வந்து சொன்னார்கள், எல்லோருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய நற்செய்தி. அந்த நற்செய்தியை அறிவிக்கும்படியாக தெய்வீக ஆராதனை சபையினுடைய பிள்ளைகள் வந்து இதை அரங்கேற்றவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே இந்த பிள்ளைகளுடைய அந்த நாடகத்தை நீங்கள் கண்டுகளிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தீத்திட ஆதிரையோரையிடேற்ற
தேவதூதர்கள் தேவனுடைய வார்த்தைகளை சொல்ல நமக்கென்று பாலகன் பிறந்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? பிரைஸ் காட், பிரைஸ் காட். பாடிடவே என்றென்றும் என்றென்றும் பாடிடவே ஆர்ப்பரிப்போம் இந்நன்னாளில் கிறிஸ்தேசு ஜெனித்ததால் விண்மண்ணோரும் எவ்வான்மாவும் என்றென்றும் பாடிடவே என்றென்றும் பாடிடவே என்றென்றும் என்றென்றும் பாடிடவே ஆர்ப்பரிப்போம் பூமியும் சிருஷ்டிகளும் என்றென்றும் போற்றிடவே என்றென்றும் போற்றிடவே என்றென்றும் என்றென்றும் போற்றிடவே ஆர்ப்பரிப்போம் இந்நன்னாளில் நம் மீட்பர் ஜெனித்ததால் வான்பூமியும் சிருஷ்டிகளும் என்றென்றும் போற்றிடவே என்றென்றும் போற்றிடவே என்றென்றும் என்றென்றும் போற்றிடவே உன்னதத்தில் மகிமையும் பூமியில் சமாதானமும் மனிதர் மேலன்பும் நிலைத்து நிற்கவும் நம் மீட்பர் ஜெனித்தார், நம் மீட்பர் ஜெனித்தார், நம் மீட்பர் இயேசு ஜெனித்தார். உன்னதத்தில் மகிமையும் பூமியில் சமாதானமும் மனிதர் மேலன்பும் நிலைத்து நிற்கவும் நம் மீட்பர் ஜெனித்தார், நம் மீட்பர் ஜெனித்தார், நம் மீட்பர் இயேசு ஜெனித்தார். ஆர்ப்பரிப்போம் இந்நன்னாளில் கிறிஸ்தேசு ஜெனித்ததால் ஆர்ப்பரிப்போம் இந்நன்னாளில் கிறிஸ்தேசு ஜெனித்ததால். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹாப்பி கிறிஸ்மஸ் டு யூ ஆல். இன்றைக்கு தான் சபைக்கு முதன்முறையாக வந்திருப்பவர்களுக்காக நீங்களும் எங்களோடு கூட சேர்ந்து எங்கள் சபையில் நடக்கிறதான எல்லா ஆராதனையிலும் பங்கு கொள்ளலாம். அதற்காக உங்களுக்காக இந்த ஆராதனை ஒழுங்குகளை அறிவிக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு சிறுவர் வேத பாட வகுப்பு, ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு பரிசுத்த ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு இந்திரா நகரில் மாலை ஆராதனை, புதன்கிழமை காலை 10 மணிக்கு பெண்கள் கூடுகை, புதன்கிழமை இரவு 9 மணிக்கு கூகுள் மீட்டில் வாலிபர் கூடுகை, வியாழன் மாலை 6:30 மணிக்கு பைபிள் ஸ்டடி, வெள்ளிக்கிழமை இரவு 9 மணிக்கு கூகுள் மீட்டில் ஜெப கூடுகை, சனிக்கிழமை காலை 10 மணிக்கு உபவாச ஜெபம். இந்த கூடுகையில் நீங்கள் நிச்சயமாக கலந்து கொள்ளலாம். உங்களுக்காக ஜெபிப்போம். உங்களுடைய ஜெப தேவைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்களிடம் தெரிவிக்கலாம். புதிதாக வந்திருப்பவர்கள் நீங்கள் ஆலயம் முடிந்து செல்லும் பொழுது எங்களிடமிருந்து எங்களுடைய ஆலயத்தின் கேலண்டரை பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதில் ஆலயத்தின் தொடர்பு கொள்ளும் எண்கள் எல்லாம் இருக்கிறது. நீங்கள் தேவைப்படும் பொழுது அந்த எண்களை பயன்படுத்தி நீங்கள் ஜெபிக்கும்படி கேட்கலாம். நாங்கள் சபையாக உங்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் தேவன் தாமே வார்த்தையில் தேவன் நம்மை வழி நடத்தும்படியாக தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம் எல்லாரும் ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜீவனின் அதிபதியானவரே, இந்த காலை வேளையிலும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையின் ஆண்டவரே வெளிச்சம் எங்களுக்குள்ளே நிறைவாய் தங்கி இருக்கும்படியாக எங்களை தேடி வந்தவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை அதிகமாய் எங்களை நேசித்தவரும் எங்களை வழி நடத்துகிறவரும் நீரே என்று சொல்லி ஐயா உம்முடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இந்த நாளிலும் நீர் உம்முடைய வார்த்தைகளை தந்து நீர் எங்களை பலப்படுத்துவீராக. எல்லாவற்றுடைய அன்பின் திருக்கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த வேளையிலும்
வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் எடுத்து வாசிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆமென், ஆமென், ஆமென். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆமென். இந்த செய்தி உலகத்திற்கு ஏதோ ஒரு கூட்ட ஜனத்திற்கு என்று அல்ல, உலகத்தில் உள்ள எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய செய்தியாக, நற்செய்தியாக அது இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த இரட்சகர் இயேசு இந்த ஊரிலே, இந்த உலகத்திலே, நம்முடைய வீட்டிலே, நம்முடைய இருதயங்களிலே தேவன் பிறந்திருக்கிறார் என்ற செய்தி நிச்சயமாகவே நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்ன உடனே எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா வெளிச்சமாக எல்லா இடத்துலையும் மின் விளக்குகளினால அலங்கரித்திருப்பார்கள். காரணம், ஆண்டவரே எங்களுக்குள்ளே கிறிஸ்து என்னும் வெளிச்சம் எங்களுக்குள்ளே வந்திருக்கிறது என்பதை அதை வெளிப்படுத்துகிறது. கிறிஸ்து என்னும் வெளிச்சம் எங்கள் வீட்டில் உதித்த பொழுது எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா இருளையும் அது போக்கி, எல்லா எங்களுடைய நெருக்கமான சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் போக்கி எங்களுக்கு ஒரு புது வாழ்வை கொடுக்கும்படியாக, நமக்கு ஒரு புது ஜீவனை கொடுக்கும்படியாக, நமக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுக்கும்படியாக அந்த வெளிச்சமானது நம்மை தேடி வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த இரட்சகர் நம்முடைய வீட்டிலே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்தை ஆளும்படியாக, சந்தோஷமும் சமாதானமும் பூமியிலே நிறைந்திருக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் பிறந்திருக்கிறார். அந்த பிறந்த காலத்தை பார்க்கும் பொழுது இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, மத்தேயு 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வேளையிலே மெய்ப்பர்கள் வயல்வெளிகளிலே தங்கி இருக்கிற அந்த நேரத்திலே, ராத்திரி வேளையிலே சொல்லப்படுகிறது, ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து பிறந்த செய்தி இரவிலே மெய்ப்பர்கள் அவர்கள் இளைப்பாறிக் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் அந்த நற்செய்தி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. ஆம் சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட ஒரு நற்செய்தியை கொடுக்கவே நமக்காக அவர் பிறந்திருக்கிறார். இந்த எப்பொழுதுமே கிறிஸ்து பிறந்தது என்பது ஏதோ ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல என்பதை நான் வரலாற்று பூர்வமாக நான் சொல்லி இருக்கிறேன். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை அநேக தீர்க்கதரிசிகளும் காலங்களும் இந்த உலகத்தினுடைய ஆரம்பம் முதற்கொண்டு இயேசு கிறிஸ்து பிறப்பார், இயேசு கிறிஸ்து நம்மை வழி நடத்துவார், நம்முடைய பாவங்களும் சாபங்களுக்காக அவர் பிறப்பார் என்பதை மிக தெளிவாக முன்னறிவிக்கப்பட்டிருந்தது. அது எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், பல இடங்களில் வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே குறிப்பாக நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம், யாத்ராகமத்திலையும் எண்ணாகமத்திலையும் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வழி நடத்தி சென்ற பொழுது தேவன் அவர்களை போஷித்தார். எப்படி போஷித்தார் என்று சொன்னால், அவர்கள் பாறையும் மிக வனாந்திரமான வழிகளில் அவர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய பாதைகள் எல்லாம் மிகவும் மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலைகளாக இருந்தது. அந்த கடினமான அந்த சூழ்நிலைகளிலே, அவர்கள் நெருக்கமான அந்த வழிகளிலே அவர்கள் சென்று கொண்டிருந்த பொழுதும் தேவன் அவர்களை கைவிடவில்லை. அவர்களை வானத்திலிருந்து வந்த மன்னாவினாலே அவர்களை போஷித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட அந்த நல்ல தேவன் நமக்கு மன்னாவை அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்தது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் அந்த மன்னாவை கொடுக்கும்படியாக அவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மன்னாவை குறித்து, மன்னா என்பது வானத்திலிருந்து அந்த ஜனங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு விசேஷித்த ஒரு உணவு. அந்த வானத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அந்த மன்னாவை எங்கு வாசிக்கிறோம் அப்படின்னா, எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம். இரவிலே பாளையத்தின் மேல் பனி பெய்யும் பொழுது மன்னாவும் அதன் மேல் விழும். அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வனாந்திரங்களில் இரவில் பனி பெய்த பொழுது, இன்றைக்கு கூட அநேகர் காலையில் வரும்போது சொல்லுவாங்க, ரொம்ப பனியாக இருக்குது அப்படின்னு. நம்ம ஊரில் விழுகிற பனி ரொம்ப சாதாரணம் தான். ஆனால் அன்றைக்கு அந்த தேசத்தில், அன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்தில் அவருக்கு பனி பெய்தது அப்படின்னு சொன்னால், அந்த தரையெல்லாம் மூடி இருப்பது போல
அந்த வெண்மையாய் அந்த பனி படர்ந்து இருக்கும். அந்த பனி படர்ந்து இருக்கிற அந்த பனியின் மேலே என்ன விழுந்திருக்கும் அப்படின்னா மன்னா விழுந்திருக்கும். அப்படின்னா ஆண்டவர் உணவை கொடுக்கும்போது எப்படி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா, அந்த உணவை மண்ணில் தூக்கி போடுறதில்ல. அந்த மன்னாவை கொடுக்கும்போது வானத்திலிருந்து விழுந்த அந்த மன்னா பனி பெய்து அதன் மீது அந்த மன்னா என்ன செய்தது, விழுந்திருந்தது. அப்படின்னா நல்லா பார்க்கலாம், நல்ல தட்டை நல்லா கழுவி அதில் நம்ம நல்ல மட்டன் பிரியாணியை போட்டு இன்னைக்கு மதியானம் சாப்பிட போகிறது மாதிரி இல்லையா? ஆண்டவர் அதை கொடுக்கும்போது ரொம்ப அழகாக கொடுத்துருக்கிறாரு ஜனங்களுக்கு. அதே போல் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நம்முடைய பலவிதமான பிரச்சனைகளிலும் வேதனைகளிலும் பலவிதமான வருத்தங்களிலும் நாம் நிற்கின்றதான அந்த வேளையிலே வனாந்தரத்தில் ஜனங்கள் சென்ற பொழுது மன்னாவினால தேவன் போஷித்ததை போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் அந்த இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர் பிறந்திருக்கிறார். எதற்காக? நமக்கு உதவி செய்யவே. ஆமென். யாருக்கு உதவி செய்ய அப்படின்னா இன்னைக்கு சொல்ல முடியும், நமக்கு உதவி செய்யவே. அன்று அந்த ஜனங்களுக்கு மன்னாவை ரொம்ப அழகாக கொடுத்தார். இன்றைக்கு இலவசமாக. அன்றைக்கு மன்னாவை பெறுவதற்கு அவர்கள் ஒன்றும் பணம் செலுத்தி அதை பெற்றுக்கொள்ளவில்லை, இலவசமாக மன்னாவை பெற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இலவசமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. அந்த சந்தோஷத்தை சமாதானத்தையும் இயேசு என்னுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராக என் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த சந்தோஷமும் அந்த சமாதானமும் நம்முடைய இருதயங்களிலே நிறைவாய் தங்கியிருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த பரிசுத்தமாய் கொடுக்கப்பட்ட அந்த மன்னா நமக்காக அன்று ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதே மன்னா இன்றும் நமக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதுதான் புதிய ஏற்பாட்டிலையும் ஆண்டவர் அதை சொல்லி இருக்கிறாங்க. என்ன சொல்லி இருக்கிறாங்க? யோவான் 6ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் சொல்லப்பட்டது, ஜீவ அப்பம் நானே என்று இயேசு சொன்னார். நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா வேளைகளிலும் எல்லாருக்காகவும் நான் உகந்த பாத்திரமாக, எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷம் உள்ள பிள்ளைகளாக, ஜீவ அப்பமாக. உணவு இல்லாமல் யாரும் இருப்பதில்லை, எல்லாருக்கும் உணவு தேவை. அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து ஜீவ அப்பமாக நானே இருக்கிறேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்போ உணவை எவ்வளவு தூரத்துக்கு நம்ம நேசித்து நாம் உண்கிறோமோ அதே போல இயேசு கிறிஸ்துவையும், தகப்பனே என்னை ஆளுகை செய்யுங்க, இயேசுவே என்னை வழி நடத்துங்க என்று அவரை நாம் விரும்பி இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆகவே தான் இங்கே வாசிக்கிறோம். அதிலே யோவான் 6ஆம் அதிகாரம் 41வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் வானத்திலிருந்து வந்த அப்பம். ஆமென். அவரே அதை சொல்றாங்க. அப்போ மிக தெளிவாய் அதை சொல்லப்பட்டிருக்கிறது. மன்னாவிற்கு சமமாக மன்னா எப்படி ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டதோ அப்படி இயேசு கிறிஸ்துவும் நமக்காக, யாருக்கோ அல்ல. இன்றைக்கு காலை வேளையில் நம்முடைய இருதயத்தில் தேவன் பேசட்டும். இயேசு கிறிஸ்து யாருக்காக? இயேசு கிறிஸ்து எனக்காக. ஆமென். தனிப்பட்ட விதத்தில் சொல்லணும், இயேசு கிறிஸ்து யாருக்காக? இயேசு கிறிஸ்து எனக்காக அவர் பிறந்திருக்கிறார். ஆமென். அவர் ஜீவ அப்பமாக, எனக்கு பலன் கொடுக்கும்படியாக, எனக்கு உதவி செய்யும்படியாக, என்னை வழி நடத்தும்படியாக, எனக்கு எல்லாவற்றிலும் வெளிச்சம் கொடுக்கும்படியாக எனக்காக அவர் என்ன செய்திருக்கிறார்? அவர் பிறந்திருக்கிறார். அதுவே கிறிஸ்துமஸ் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு என்பது அதிசயமானது என்பதை பார்த்திருக்கிறோம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா, தேவதூதன் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ள தேவனுடைய குமாரன். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் நமக்குள்ளே அவர் பிறந்திருக்கிறார். அங்கே சொல்லப்படுகிறது, மரியாளுக்கு சொன்ன வார்த்தை, உன்னதமானவரின் பலம் உன்னோடு கூட இருக்கும். உன்னதமானவருடைய சந்தேகங்கள், உன்னுடைய பலவிதமான குழப்பங்கள் ஒருவேளை மரியாளுக்கு இருக்கலாம். ஆனால் அதை தேவதூதர் அவர்களுக்கு வந்து தெளிவுபடுத்தினாரு.
இயேசு கிறிஸ்து உன் மூலமாய் பிறப்பார். அது தேவகுமாரனாய் இருக்கும், அது பரிசுத்தம் உள்ளதா இருக்கும். அப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ள அந்த தேவனைத்தான் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு உன்னதத்திலிருந்து நமக்காய் கொடுக்கப்பட்டவர், தேவ தூதர்களினால, எல்லா விதமான வரலாற்றினுடைய அடையாளங்களினால, பலவிதமான பழைய ஏற்பாட்டு சம்பவங்கள் மூலமாக கிறிஸ்து பிறப்பார் என்பதை மிக தெளிவாக நமக்காக அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் அப்படின்னா சொல்லுவாங்க, ஆண்டவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அநேக பிள்ளைகள் சொல்லுவாங்க, ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டேன், அவர் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்திருக்கிறார். என்றோ அழிந்து போயிருக்க வேண்டிய என்ன இன்னைக்கு நான் வாழ்ந்திருக்கிறேன் அப்படின்னா அது அவருடைய கிருபை. ஆமென். சொல்லுவாங்க, அவருடைய தயவு, அவருடைய முகத்தை பார்த்ததுனால தேவன் எனக்கு விடுதலை தந்திருக்கிறார், அற்புதம் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. சமீபத்தில் கூட ஒரு நல்ல செய்தியை நாங்கள் கேள்விப்பட்டோம். அருமையான ஒரு பிள்ளைக்கு நீண்ட நாட்கள் அவர்கள் காத்திருந்தார்கள், அவர்களுக்கு ஒரு குழந்தை பேர் அவர்களுக்கு கிடைத்தது. இதே இடத்துல வந்து கண்ணீரோடு கூட அவர்கள் வந்து நின்ற காலம் உண்டு. சொன்னாங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க என்று சொல்லி. இன்றைக்கு போன வாரத்தில் இந்த 2-3 நாட்களுக்கு முன்பாக ஒரு செய்தியை சொன்னார்கள், அவர்கள் நல்ல ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தார்கள் என்று சொல்லி. இன்றைக்கு அவர்கள் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி சொல்லுவாங்க, கர்த்தர் எங்களுக்கு நன்மையை செய்தார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களுக்கு நன்மையை செய்தார் என்று சொல்லி ஆண்டவரை இன்றைக்கு அப்படிப்பட்ட அன்பை ருசிக்கக்கூடிய அநேக தேவ பிள்ளைகளை தேவன் இந்த வேளையில் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதைத்தான் வேதம் இங்கு சொல்லுகிறது. யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கலாம். யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம் 31வது வசனம். இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள், அது கொத்தமல்லி அளவாகவும் வெண்மை நிறமாயும் இருந்தது. அதன் ருசி தேனிட்ட பணிகாரத்திற்கும் ஒப்பாயிருந்தது. ஆமென். மன்னாவினுடைய அந்த ருசி எப்படி இருந்தது? தேனிட்ட பணியாரத்தை போல. இன்றைக்கு நான் சொல்லுவேன், அந்த மன்னாவை காட்டிலும் மதுரமானவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. காரணம், என் வாழ்க்கையில சந்தோஷத்தை தந்தவர், எங்களுக்கு ஒரு புது பலனை கொடுத்தவர். பலனற்று கிடந்த அநேகருடைய வாழ்க்கையில நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி கரம் பிடித்து நம்மை தூக்கி நிறுத்தின தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆமென். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அதை தாங்க இஸ்ரவேல் ஜனங்கள் மன்னாவை குறித்து சொல்லும் பொழுது, மன்னா தேனிட்ட ஒரு பணியாரத்தை போல, தேனிட்ட பணிகாரத்தை போல இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில சொல்ல முடியும், நம்முடைய வாழ்க்கையில சொல்ல முடியும், அவர் நல்லவராகவே அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நல்ல தேவனைத்தான் இந்த காலை வேளையிலும் தேவனை நன்றியோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்த்து இருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த மன்னாவினுடைய இன்னொரு முக்கியமான ஒரு காரியம், மன்னாவை குறித்து ஆண்டவர் சொன்ன பொழுது எடுத்து வாசிக்கலாம். யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். அது விடியற் காலதோறும் அவர்கள் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அவர்களுக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. எப்போ கிடைத்தது? ஒவ்வொரு விடியற் காலதோறும். ஆமென். அவங்களுக்கு மன்னா எப்போ கிடைச்சது அப்படின்னா நைட்டு, அதாவது நல்ல நல்ல இருளான அந்த ராத்திரி வேளையில் அவர்களுக்கென்று பனி பெய்து அந்த பனியில் மன்னா வந்து என்ன செய்தது? அவர்களுக்கு வந்தது. அதே போல ஆண்டவருடைய பிறப்பையும் பார்க்கும் பொழுது ராத்திரியிலே மெய்ப்பர்களுக்கு நற்செய்தி வந்தது. அங்கே பார்க்கிறோம், அவர்கள் ஞானிகள் சென்று நட்சத்திரம் அவர்களை வழி நடத்தியது, இயேசு பிறந்த இடத்தை காண்பித்தது, அவர்கள் அங்கே சென்று தேவனை அவர்கள் தொழுது கொண்டார்கள் என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறது. விடியற் காலதோறும் ஒவ்வொரு நாளும். அப்போ ஐயா ஒரு நாள் வந்துருச்சு, அதை நான் வாங்கி உள்ளே வச்சுக்கிட்டா போதுமா அப்படின்னா இல்லை. மன்னாவினுடைய அனுபவம் எப்படின்னா சொல்லப்படுகிறது, ஒவ்வொரு நாளும் புதியதாய் 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 அந்த நாளுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை, அந்த நாளுக்கு தேவையான பலனை, அந்த நாளுக்கு தேவையான நிறைவை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா.
இன்றைக்கு அதான் வேதம் சொல்லுகிறது, காலையில் அவருடைய கிருபை. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உம்முடைய புது கிருபையினாலே தேவனே என்னை நிறைத்து என்னை வழி நடத்துங்கப்பா. அதிகாலையில் உம்மை தேடக்கூடிய ஒரு பாக்கியம். ஆமென். இன்றைக்கும் கூட தேவனுடைய சமூகத்தில் இன்னைக்கு நம்ம அந்த மன்னா சொல்லுகிற செய்தி என்ன அப்படின்னா, ஆண்டவரே உம்முடைய கிருபையை நாங்கள் அனுதினமும் என்ன செய்யணும், நாங்கள் தேடணும் ஆண்டவரே. ஏதோ ஒரு நாள் ஆண்டவரை தேடி மற்றொரு நாள் மறந்து போகிற காரியம் அல்ல. காரணம், நமக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு புதுபலன் தேவை. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவருடைய பிரசன்னம் தேவை, ஒவ்வொரு நாளும் அவருடைய ஆலோசனை தேவை, ஒவ்வொரு நாளும் அவருடைய வழி நடத்துதல் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லும் பொழுது, தேவனே உம்முடைய வார்த்தை எங்களுக்கு அனுதினமும் எங்களுக்கு வேணும் தகப்பனே. அனுதினமே என்னை நிறைத்து என்ன செய்யுங்க, என்னை வழி நடத்துங்க. அதனால தான் மன்னாவை போல இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னத்தை நாமும் தேடுகிறவர்களாக, அனுதினமும் தேடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆகவே நாளைய தினத்தை குறித்து நாம் ஒரு நாள் என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஆண்டவருக்கு இப்படி சொல்லிட்டாரு, ஒவ்வொரு நாள் விடிய காலமாக நான் உனக்கு தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னதுக்கப்புறமா அந்த ஜனங்கள் ஒரு நாளைக்கு சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்க, அன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் சாப்பிட்ருப்பாங்க. அன்னைக்கு நைட்டு தூங்க போகும்போது என்ன ஒரு நம்பிக்கையில் தூங்கியிருப்பாங்க, அடுத்த நாள் காலையில் எனக்கு நிச்சயமா எனக்கு தேவையான உணவை ஆண்டவர் நிச்சயம் ஆமென் ஆண்டவர் கொடுப்பாங்களா? அந்த நம்பிக்கையோடு அந்த ஜனங்கள் அந்த இரவில் படுத்திருப்பாங்க. அப்போ படுத்திருக்கும் போது அவங்க மனசில் எந்த சஞ்சலமும் ஒருபோது என்ன செஞ்சிருக்காது. ஆமென். கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணிட்டார் அப்படின்னா, வாக்கு பண்ணினவர் மாறாதவர். ஹல்லேலூயா. அவர் எனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் என்னை ஒருபோது என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அப்போ மன்னா கொடுக்கிறேன்னு சொன்னதுன்னா அந்த ஜனங்கள் நைட்டு தூங்க போகும்போது எப்படி தூங்கியிருப்பாங்க, நல்ல நிம்மதியாக தூங்கியிருப்பாங்க. காரணம், காலையில் எந்திரிச்சா ஆண்டவரிடத்திலிருந்து எனக்கு கிடைக்க வேண்டியது, ஆமென் ஹல்லேலூயா, எனக்கு கிடைக்க வேண்டியது உன்னதமானவரிடத்திலிருந்து எனக்கு நிச்சயமாகவே, ஆமென், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை, ஆமென். இதுதான் தேவனுடைய வார்த்தை. சங்கீதக்காரன் அழகா பாடி வைத்திருக்காங்க, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக, எனக்கு அனுதினமும் என்னை போஷிக்க கூடிய நாளைய தினத்தை குறித்து ஒருபோதும் கவலைப்படாமல் ஆண்டவரே உம்மையே நான் நம்பி இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீங்க தேவாவியானவரே. இந்த நாளிலும் தேவனுடைய நாமத்தை துதிக்க வந்திருக்கிற நமக்கு நாளைய தினத்தை குறித்து ஒருபோதும் என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். நாளை தினத்தை குறித்து ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம். காரணம், நல்லவர் இயேசு, நல்லவராய் இயேசு எனக்கு போதுமானவராய், இயேசு என்னை வழி நடத்துகிறவராய், அவருடைய வெளிச்சம் என்னை எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லாவற்றையும் கடந்து செல்ல ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையின் தேவன் யாரோடு இருக்கிறார் சொல்லுங்க. அந்த நம்பிக்கையின் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மோடு கூட இருக்கிறார்னு சொல்ற உங்களுடைய நல்ல தரிசனத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆனால் நம்ம சொல்லணும், எனக்குள்ள நல்ல தேவன் எங்க இருக்கிறார்னா அவர் எனக்குள்ளே அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்குள்ளே அவர் இருக்கிறார். இன்றைக்கு ஜனங்கள் ஆண்டவரை தேடி எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னு சொல்ல, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உலகத்தின் முடிவு பரியந்தமும் சதா காலங்களிலும். ஆண்டவர் சொல்ல, நான் யாரோடு இருக்கிறேன், அவர் என்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, நான் நாளை தினத்தை குறித்து ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, எந்த ஒரு காரியம் வாழ்க்கையினுடைய எந்த ஒரு சூழ்நிலைகளாக இருந்தால் அதை குறித்து நான் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, கவலைப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஹல்லேலூயா. காரணம், ரட்சகர் இயேசு என் குடும்பத்திலே இருப்பதினாலே. ஹல்லேலூயா. ஆகவே அந்த நல்ல இயேசு கிறிஸ்துவை, அந்த நல்ல மன்னாவாகிய அந்த இயேசு கிறிஸ்துவை நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, இன்னைக்கு ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே நமக்கெல்லாம் அருமையான பிள்ளைகள் வந்தார்கள். இயேசு கிறிஸ்து பிறந்தார். சாஸ்திரிகள் வந்து அவர்கள் என்ன செய்தார்கள், பணிந்து குனிந்து தொழுது கொண்டார்கள். எடுத்து வாசிக்கலாம். மத்திய 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சாஸ்திரிகள், மத்திய 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது ஏரோது
சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு அது பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். அவன் விழுந்து பணிந்து ராஜாவை தொழுது கொண்டார்கள். அல்லேலூயா. அதே போல மன்னாவை ஆண்டவர் அந்த பனி போல பெய்ய செய்து அந்த பனியின் மேல ஆண்டவர் என்ன செய்திருந்தாங்க, அதெல்லாம் போட்டு வைத்திருந்தாங்க மன்னாவை. ஜனங்கள் வந்து எப்படி எடுத்திருப்பாங்க? இன்னைக்கு அநேகருக்கு ஆண்டவர் வேணும், ஆனால் ஆண்டவரை எப்படி 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 எடுக்க மாட்டாங்க அப்படின்னா, பணிந்து குனிந்து அவரை தொழுது கொள்ள வேண்டும். பணிந்து குனிந்து அப்பா கொடுக்குற அந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்ய வேண்டும்? எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னுடைய காரியங்களை என்னுடைய பெருமையினால, என்னுடைய ஏதேனும் பலவிதமான காரியங்களினால, என்னுடைய படிப்பினுடைய ஏதோ ஒரு பெருமையினால ஆண்டவரை தேடாதபடிக்கு, நான் யாராக இருந்தாலும் தகப்பனே உம்முடைய சமூகத்தில் வந்து என்னை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த நிறைவான தேவன் என்னை நிறைத்து என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சாஸ்திரிகளை குறித்து சொல்லப்படும், சாஸ்திரிகள் வான சாஸ்திரிகள் நட்சத்திரங்களினுடைய அந்த போக்கை அறிந்தவர்கள், நட்சத்திரங்களினுடைய செயல்பாடுகளை அறிந்தவர்கள். அதனால தான் அவங்களுக்கு பார்க்க முடியுது. நம்மளும் வானத்தை பார்த்தோம்னா நிறைய நட்சத்திரம் தெரியுது, அது பாட்டுக்கு பாதி எரியுது. இப்போ திடீர்னு பார்த்தா என்ன கொஞ்சம் நட்சத்திரத்தை காணோம், கொஞ்சம் நட்சத்திரம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஆனால் சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தை பார்த்த பொழுது அவர்களுக்கு அதில் புரிந்தது, வித்தியாசமாக கிழக்கிலே ஒரு நட்சத்திரம் என்ன செய்தது? தோன்றியது. அப்படிப்பட்ட ஞானிகள் இயேசு கிறிஸ்து அங்கு பிறந்திருந்த பொழுது அந்த நட்சத்திரம் அவர் பிறந்திருக்கிற இடத்திற்கு நேராக வந்து நின்ற பொழுது அவர்களுக்கு புரிந்தது, அந்த ஞானிகளுக்கு புரிந்தது, இங்கே ஒரு பெரிய காரியம் நிகழ்ந்திருக்கிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம், வானத்திலிருந்து நமக்காக கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய பாக்கியம், ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்காய் திறக்கப்பட்டு இருக்கிறது என்பதை அந்த ஞானிகள் அறிந்து கொண்டார்கள். அப்பொழுது ஞானிகள் தங்களுடைய ஞானத்தை எல்லாம் தூக்கி வச்சுட்டு ஆண்டவருக்கு முன்பாக என்ன செய்தார்கள்? பணிந்து குனிந்து அவர்கள் விழுந்து அவர்கள் பணிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் அப்பாவுடைய சமூகத்தில் நம்ம சாஷ்டாங்கமாய் விழுந்து அப்படிங்கிறத காட்டிலும் இன்றைக்கு தேவனுடைய விழுந்து பணிந்து கொள்கிற தப்பு இல்லை. ஆனாலும் இன்றைக்கு தன்னுடைய இருதயத்தில் எந்த விதமான பெருமையும் இல்லாதபடி, ஆண்டவரே நான் உம்மை ஆண்டவரை பணிந்து தொழுது கொள்ள, ஆண்டவரை தாழ்மையுள்ள இருதயத்தில் அவருடைய கிருபை நிறைவாய் என்ன செய்யும்? நிறைந்து தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆகவே தேவனை தேடுகிற அனைவருக்கும், ஆமென், தேவனை தேடுகிற அனைவருக்கும் நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படியாகவே அந்த நல்ல இயேசு நம்மையும் தேடி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நல்ல இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலும் நாம் அறிந்திருக்கிறோம். அவரை முழுமையாய் அறிந்ததினாலே அவரை தொழுது கொள்ளவும் நாம் இந்த காலை வேளையில் வந்திருக்கிறோம். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளையும் இந்த வேதத்தில் கிறிஸ்துமஸ் காலங்களில் சொல்லப்பட்டது. அது என்ன அப்படின்னா, இங்கே மன்னாவை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ மோசே ஜனங்கள் கிட்ட ஒரு செய்தியை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, எடுத்து வாசிக்கலாம். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 32வது வசனம். சீக்கிரமா வாசிங்களேன். அப்பொழுது மோசே கர்த்தர் கட்டளையிட்ட காரியம் என்னவென்றால், நான் உங்களை எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணின போது வனாந்தரத்திலே உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பத்தை, நல்லா பாருங்க, உங்கள் சந்ததியார் பார்க்கும்படிக்கு அவர்களுக்காக அதை காப்பதற்கு அதிலே ஒரு ஓமர் நிறை அளவு என்ன செய்ய எடுத்து வைங்க அப்படின்னு மோசே ஜனங்களுக்கு என்ன செய்தாங்க? சொன்னாங்க. யார் பார்க்கறதுக்காக? உங்கள் சந்ததியார். ஆமென். உங்கள் சந்ததியார் பார்க்கும்படியாக. இந்த காலை வேளையிலையும் தேவன் நமக்கு ஒரு நல்ல ஒரு கட்டளையும் கொடுத்திருக்கிறாங்க. ஆண்டவரே, இன்றைக்கு நான் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக, அவருடைய மகிமையை பார்க்கும்படியாக எனக்கு இந்த பூமியில் எனக்கு அந்த வாய்ப்பை நீங்கள் என்ன செய்திருக்கிறீங்க? கொடுத்திருக்கிறீங்க ராஜா. ஆனாலும் என்னுடைய சந்ததி இந்த மகிமை என்ன செய்ய வேண்டும்? அறிந்திருக்க வேண்டும். என்னுடைய சந்ததியும் நான் அறிந்ததோடு கூட என்னுடைய வாழ்க்கை முடிந்து விடக்கூடாது. நான் அறிந்ததோடு இந்த வாழ்க்கையில் இந்த சம்பவம் முடிந்து விடக்கூடாது. என் சந்ததி அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த மன்னாவை என்ன செய்தாங்க?
அங்கே எடுத்து வைத்தார்கள் என்று அந்த இடத்துல வாசிக்கிறோம். ஆகவே தான் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் புறப்பட்டு போய் என்ன செய்யணும்? அங்கேயும் சொன்னார், நீங்க புறப்பட்டு அவர்கள் வந்த பொழுது தேவன் இப்படிப்பட்ட ஆலோசனைகளை தேவன் தந்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் கூட புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை, இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்திருக்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்படியாக உங்களை அதிகமாய் நேசிக்க இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்திருக்கிறார் என்கிற நற்செய்தியை அநேகருக்கு சொல்லும்படியாக தேவன் நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த உன்னதமானவருடைய பலம், ஆமென், அந்த உன்னதமானவருடைய பலம் நமக்குள்ளே ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த காலவேளையில் நம்ம வந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே இந்த கிறிஸ்மஸ் நன்னாளிலும் தேவ பிரசன்னம் நம்மை தொடர்ந்து நம்மை வழி நடத்தணும்னு சொல்லி இருக்கிற இடங்கள் எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் ஜெபிக்கலாமா? தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவ ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி நன்றியோடு கூட, தகப்பனே, அன்று மன்னாவை தந்து நீர் ஜனங்களை போஷித்தது போல ஐயா, இந்த நாளிலும் திருப்தியாக எங்களை போஷித்து எங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா தேவைகளையும் நீங்க சந்திக்க நீர் வல்லவர். ஹல்லேலூயா. நீர் அதிசயமானவர், நீர் சமாதானத்தின் தேவன், நீர் அற்புதத்தின் தேவன், நீர் அதிசயங்களின் தேவன், நீர் உன்னதமான தேவன். ஹல்லேலூயா. அந்த நல்ல தேவனை, நித்திய தேவனை, ஆண்டவரே, மகா பெரிய தேவனை, அந்த உன்னதமான தேவனை இந்த காலவேளையில் எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் நன்றியோடு கூட, தகப்பனே, என்னை வழி நடத்தும் ஐயா, எனக்கு உதவி செய்யும் தகப்பனே, எனக்கு வழி நடத்தும் ஆண்டவரே. நாளைய தினத்தை குறித்து நான் ஒரு நாள் நான் கவலைப்பட போவதில்லை. ஹல்லேலூயா. இயேசுவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இங்கு தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்த ஐயா. வாழ்க 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 வாழ்க, உம் நாமம் வாழ்க ஐயா. வாழ்க, எல்லாரும் சேர்ந்து உயர்த்தி, வாழ்க உம் நாமம் வாழ்க. மீண்டும் ஒரு முறை, ஹல்லேலூயா. வாழ்க 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 வாழ்க, உம் நாமம் ஐயா. வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா. வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா. வாழ்க 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 வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஆமென். தேவனுக்கே மகிமை, ஆமென். தெய்வத்திற்கே மகிமை, ஆமென். தேவனுக்கே மகிமை, ஆமென். தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை ஐயா.
வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. உயர்த்தி சொல்லுவோமா? இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. எங்களை நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனை மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தெய்வாவியானவரே, இந்த காலை வேளையிலும் உம்முடைய தெய்வீக பிரசன்னமும் ஆண்டவரே உம்முடைய உயர்ந்த அந்த நம்பிக்கையையும் எங்களுக்குள்ள நீங்க கொடுத்தீங்க ராஜா. நாளைய தினத்தை குறித்து நாங்கள் ஒரு நாள் நாங்கள் கவலைப்படாதபடி எங்களுடைய எல்லா துக்கங்களையும் சந்தோஷமாய் மாற்றுகிறவர் அவர் எங்களுக்குள்ளே பிறந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்கள் ஒவ்வொருவரையும் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பன் எங்களுக்குள்ளே இருப்பதற்காக நன்றி ஐயா. எங்களை ஒருவரையும் புறம்பே தள்ளாத நல்ல தகப்பன் எங்களோடு கூட இருப்பதற்காக நாங்கள் நன்றின்னு சொல்றோம் ஐயா. உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்வதற்காக நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தை எங்களை வழி நடத்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையும் உம்முடைய வார்த்தையும் எங்களோடு கூட அனுதினமும் தங்கி இருக்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஐயா அதிகாலையில் உம்முடைய கிருபையை நாங்கள் புதியதாய் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, அவர்களை குடும்பம் குடும்பமாய் ஆண்டவரே அவர்கள் பேர் பேராய் அவர்களை நீர் ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாக நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சந்ததிக்கும் நீர் நல்லவர் என்று அவர்கள் பிள்ளைகளை உயர்த்தும்படியாக ஆண்டவர் எங்களோடு கூட மட்டுமல்ல ஐயா, எங்கள் சந்ததிகளும் உம்மை ஆராதிக்க வேண்டும், எங்கள் சந்ததிகளும் உம்மை துதிக்க வேண்டும் ஆண்டவரே. எங்கள் சந்ததிகளும் உம்முடைய நாமத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பெரிய தரிசனத்தோடு எங்களுக்குள்ளே நீர் கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த தரிசனத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, மென்மேலும் நாங்கள் ஆண்டவரை பெருகும்படியாக உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய திவ்ய பிரசன்னத்தினால நிறைத்து பிள்ளைகளை வழி நடத்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தேவாவியானவரே. எல்லாவற்றுடைய அன்பின் திருக்கரங்களில் நாங்கள் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் கிருபையும் சமாதானமும் இரக்கமும் தயவும் நம் அனைவரோடு கூட என்றென்றும் தங்கி இருப்பதாக. ஆமென், 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 ஆமென். வாழ்த்துக்கள் என்றும் கூறுவோம். மேசியா இயேசு ராஜன் பாரினில் தோன்றினார். விந்தையாய் இந்த பூவில் விந்தைகள் யாவும் போக்க வந்தனல் தேவபாலன் அதிசயமாகினார். பாலனை போற்றுவோம், அல்லேலூயா கீதம் பாடி ஆனந்தமாய் வாழ்த்து பாடி பின்மணியை கண்மணியை ஒப்பில்லாத வான்மகனை சப்பியோரை நித்தியரை கன்னிமாரி பாலகனை போற்றி பாடிடுவோமே. God bless you in the merry merry Christmas and the happy new year. May God bless you in the merry merry Christmas and the happy new year and the happy new year. ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். பிரைஸ் தி லார்ட், 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 பிரைஸ் தி லார்ட்.